ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு நமக்கு ஏதாவது தொடாத அப்படின்னா அதில் என்ன இருக்குது, நம்ம ஏன் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வருது. அதே மாதிரி தான் இன்னைக்கு மீரா மற்றும் பிரியா 2 பேருமே ஒரு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் ஒரு ரூமை மட்டும் யாருமே எட்டி கூட பார்க்காதீங்க, அந்த சைடே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்குமே ஏன் போகக்கூடாது, அந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த ரூமை போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹாரராக இருக்க போகுது. ஓகே கைஸ், இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ல தொடர்ந்து கேட்கணுமா? அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல சீக்கிரமா வந்து காட்டும். வாங்க மீராவுக்கும் பிரியாவுக்கும் என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். மீரா மற்றும் பிரியா இந்த 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நண்பர்கள். இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து ஒரு காலேஜில் சேர்றாங்க. இவங்களோட ஊரில் இருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காலேஜில் சேரும்போது மீரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடாது, நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும், நம்மளால் படிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிரியாவும் ஹாஸ்டல் சேர்த்து ஒத்துக்கிட்டாங்க. இப்போ மீராவும் பிரியாவும் அவங்களோட வீட்டில் சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்கு வர சொல்கிறாங்க. அதே போல் அவங்களோட அப்பா அம்மாவும் வந்துட்டு ஹாஸ்டல்லாம் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இவங்களோட 2 பேர்த்தையும் பார்த்து வார்டன் சொல்லியிருக்காங்க, இந்த ஹாஸ்டலில் படிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 50வது ரூம் பக்கம் 3வது மாடியில் போகவே கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்டலில் பார்க்கும்போது அது ரொம்ப பாலடைஞ்ச ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, ரொம்ப பழைய காலத்து ஹாஸ்டல் மாதிரி இருக்குது. அதுவே இவங்களுக்கு கொஞ்சம் பயம் தர மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த வார்டன் சொன்னதை கேட்டுட்டு இன்னும் பயம் தர மாதிரி இருந்தது. ஆனால் மீராவோட மனசுக்குள்ள இன்னும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டியது. என்ன காரணம்னா, ஏன் அந்த 50வது ரூம் பக்கம் போகக்கூடாது, அங்கே என்ன இருக்குது, மிஞ்சி போனால் அங்கே யாராவது இறந்துருப்பாங்க, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க வார்டன், நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு வார்டன் கிட்ட சொல்லிட்டு இவங்களோட அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா அன்னைக்கு கிளம்பிட்டாங்க. இவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 2nd ஃப்ளோரில் உள்ள ஒரு ரூம் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கு போகிறாங்க 2 பேருமே. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. அப்பாடா, எப்படி இன்னும் 2 பேர் இருக்காங்க, நமக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட அந்த ரூம்குள்ளே போய் ஸ்டே பண்ணுறாங்க. அன்னைக்கு முதல் நாள் ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. 2வது நாள் காலேஜ் எல்லாம் போயிட்டு இவங்க வந்து அந்த ரூமில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மணி 2 மணி இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு மீரா படுத்துட்டு இருக்கிற ஜன்னல் வழியாக யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஓடுற மாதிரி இருந்திருக்கு. மீராவோட பெட்டு பக்கமே இருக்கவும் அவங்களுக்கு மட்டும் நல்லாவே அந்த சத்தம் கேட்டிருக்கு. கேட்டதுமே மீரா திட்டுக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. எழுந்துட்டு வேகமாக அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருந்திருக்கு. இந்த பொண்ணு இந்நேரத்துக்கு இங்கே போகிறா, இந்த பக்கம் போனால் 3வது ஃப்ளோர் தானே போக முடியும், அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இவ எங்கே போகிறா அப்படின்னு மீரா வேகமாக அவங்களோட பெட்லேருந்து இறக்குறாங்க. இறங்கும் போதே பிரியாவையும் எழுப்பி கூட்டிட்டு போகலாம், நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குல்ல அப்படின்னு பிரியாவை எழுப்புறாங்க. பிரியா, எந்திர பிரியா, சீக்கிரமா எந்திரி, யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போற மாதிரி இருக்கு, எந்திர பிரியா அப்படின்னு எழுப்புறாங்க. பிரியாவும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து அறகுற தூக்கத்துக்கு மாதிரி கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே யாரடி இந்நேரத்துக்கு போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. சரி இரு பிரியா, நீ போய் படுத்து தூங்கு, நான் மட்டும் வேணா போய் பார்த்துட்டு வரேன், நீ நல்லா தூக்கத்துல இருக்கிறல, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு மீரா கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போது பிரியா வந்து மீராவை தனியாக அனுப்புறதுக்கு மனசு இல்லாமல் பயம் இருந்ததுனால நானும் வர இரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு மெழுகுவர்த்தியோட உதவியோட இவங்க கிளம்புறாங்க. இவங்க கையில் டார்ச் கிடையாது. இந்த 3வது ஃப்ளோர் போகணும் அப்படின்னா அங்கே ஒரு பல்பு மட்டும் மின்னி எரிஞ்சிட்டு இருக்குமாங்க. அந்த வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாலாம் இருக்காதான், ரொம்ப டிம்மான ஒரு லைட்டு தான். அதனாலேயே இவங்க அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு இவங்க 2nd ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் பக்கமாக நடக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுகிற சத்தம் எங்கெல்லாம் கேட்குதோ அந்த பக்கமே நடந்து போகிறாங்க. படியில் ஏறுற மாதிரி இருக்கு. இவங்களும் பின்னாடியே அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துகிட்டு படியில் ஏறுறாங்க. திப்பு ஓடி போய் கடைசி அந்த 50வது ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு நுழையிற மாதிரி இருக்கு. காலையில் இவங்க பார்த்துருக்காங்க, அந்த ரூம் பூட்டி இருந்துச்சு.
ஒரு துரு பிடிச்ச பூட்டு போட்ட மாதிரி, ரொம்ப பழைய காலத்துல பூட்டின மாதிரி இருந்தது. இப்போ இவங்க 3வது ஃப்ளோர்ல ஏறிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் கிட்ட இருந்து பாக்குறாங்க. ஒரு பொண்ணு கேஷுவலா உள்ள போறாங்க. ஏய், இந்த ரூம் பூட்டி இருந்துச்சுல, இவ எப்படி உள்ள போறா? நமக்கு ஒண்ணுமே புரியலையே. வா பிரியா, நம்ம போய் பார்க்கலாம், வா பிரியா அப்படின்னு மீரா பிரியாவை கூப்பிடுறாங்க. பிரியாவுக்கு பயம், நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் மீரா, அந்த பக்கம் போக வேண்டாம், ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு, வா நம்ம போகலாம், கீழே போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா மீரா, ஏய் இருடி, நீ வரலனாலும் பரவாயில்ல, நீ இங்கே நெல்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துட்டு தகர்ந்து போறாங்க. காத்தோ பலமா அடிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்தை இவங்க தாக்கு பிடிக்கணுமே, மெழுகுவர்த்தி மெதுவா நகர்த்தி கொண்டு போறாங்க. சரியா அந்த 50வது ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்களாங்க. அந்த ரூம் ஓப்பன்ல இருக்கு. ஃபுல்லா கபோர்னு இருட்டா இருக்கு. அந்த இருட்டு ரூமுக்குள்ளதான் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏய் யாரு நீ உள்ள? இந்த ரூம் எப்படி திறந்த? இந்த ரூம் பூட்டி தானே இருந்துச்சு, வெளியே வா வெளியே வா அப்படின்னு மீரா பேசுறாங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு குரல், நான் வெளியே வரல, நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க. இந்த குரலே அந்த ஹாஸ்டலே அதர்ற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இங்க மீராவுக்கும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் என்ன நீ உள்ள வர சொல்ற, நீ வெளியே வா, இருட்டுக்குள்ள என்ன பண்ற, நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு முகம் மட்டும் தெரிஞ்சிருக்குங்க. அந்த முகம் அவ்வளோ பெருசா இருந்துச்சாங்க. நார்மல் மனுஷனோட முகம் மாதிரி இல்லை, அப்படியே நல்லா பெருசா, இந்த பலூனை விட பெருசா இருந்துச்சாங்க. அவ்வளோ பெரிய முகமா இருந்தது. ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு மீரா மெழுகுவர்த்தி கீழே போட்டுட்டு வேகமா பிரியா கிட்ட ஓடி இருக்காங்க. பிரியாவுக்கு இழுத்துக்கிட்டே கீழே ஸ்டெப்ல இறங்குறாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி இந்த மாதிரி பதட்டமா ஓடி வர்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டே பிரியா இறங்குறாங்க. மீராவும் அந்த பயத்துல இருந்து தெரியவே இல்லை. நேரா இழுத்துக்கிட்டே போயிட்டாங்களாங்க. பிரியாவால ஓடி வரவே முடியல. மீரா அந்த அளவுக்கு ஃபோர்ஸை இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஓடி போய் இவங்க ரூம்குள்ள புகுந்துட்டாங்க. போனதுக்கு அப்புறமா தான் அந்த பிரியாவோட பெட்ல உட்காந்துக்கிட்டு மீரா சொல்றாங்க, பிரியா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க ஒரு பெரிய மூஞ்சி பிரியா, அந்த ரூம்ல பாதி அளவுக்கு இருக்க மாட்டேங்குது பிரியா, அவ்வளோ பெரிய மூஞ்சி, ரத்தம் மாதிரி மின்னுதுக்கு பிரியா அந்த கண்ணு, நான் பார்த்து நல்லாவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு மீரா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தாண்டி நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன், பாத்தியா அவங்க என்னமோ இருந்திருக்குதுடி, அதனாலதான் நம்மள அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு பிரியா மீராவை திட்டிருக்காங்க. பிரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இந்த பெட்லயே படுத்துக்கிறேன், நீ அந்த பெட்ல போய் படுத்துக்கிறியா அப்படின்னு அந்த ஜன்னலோர காட்டியிருக்காங்க. பிரியாவுக்கும் பயம், மீராவுக்கும் பயம், 2 பேருமே ஒரே பெட்ல படுக்கலாம்னு முடிப்பட்டாங்க. 2 பேரும் போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்த பிரியாவுக்கு மீராவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு, நடுங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஆல்ரெடி ஹாஸ்டல் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கலாம், அந்த ரூம்மேட் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பிரியா முடிவு பண்ணி, ஆல்ரெடி இந்த ரூம்ல ஏதாவது நடந்திருக்கா, இந்த ஹாஸ்டல்ல ஏதாவது நடந்திருக்கா, அந்த 50வது ரூமுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த ரூம்லயே இருந்த ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அங்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட ஆன்மா இங்க இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறதுனால தான் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனா நாங்க இங்க 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எதுவுமே தெரியல, அதனால எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. 1 வருஷமா தங்கிட்டு இருக்கிறவளுக்கே எதுவும் தெரியலன்னா நம்மளுக்கு மட்டும் ஏன் தெரியணும்? அந்த சத்தத்தை கேட்டதுனால நம்ம பின்னாடியே போனதுனால தானே நமக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேல் எந்த சத்தம் கேட்டாலும் நம்ம பின்னாடி போகக்கூடாது அப்படின்றத மீரா அப்போ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டாங்களாம். அடுத்தது எந்திரிச்சு காலேஜுக்கெல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பி காலேஜுக்கும் போயிட்டு ரிட்டன் இவங்க ஹாஸ்டலுக்கு சாயங்காலமாக வந்திருக்காங்க. வந்த மீராவுக்கும் பிரியாவுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைக்க வேண்டியது இருந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி காயப்படணும் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போய் காயப்படணும். இப்போ மொட்டை மாடிக்கு போகணும்னா அந்த 3வது ஃப்ளோரை தாண்டி அதுக்கப்புறமா தான் போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ பிரியாவும் மீராவும் நேரமாகவே 5 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு ரிட்டன் கீழே இறங்கலாம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. மீராவோட கண்ணு எல்லாமே அந்த 50வது ரூம் பக்கமே தான் தெரிஞ்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்குங்க. அந்த ரூம் பக்கம் பார்த்துட்டு வந்த மீரா அப்படியே திடீர்னு மயக்கம் போட்டு அந்த ஸ்டெப்லேயே உருண்டுகிட்டே வந்துட்டாங்களாங்க. பிரியாவுக்கு கை கால் புரியல, பதட்டம் ஆயிட்டாங்க. ஏய் மீரா என்னடி ஆச்சு, எந்திரி அப்படின்னு கத்துறாங்க. மீரா எந்திரிக்கவே இல்லை. உடனே கீழே 2nd ஃப்ளோரில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு மேலே போகிறாங்க, தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. மீராவோட முகத்துல தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மீராவை மயக்கத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. என்னடி ஆச்சு, ஏன்டி மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஏய்
நேற்று பார்த்தல்லடி, அது அங்கேயே தாண்டி இருந்துச்சு, அதோட அதோட முகத்தை பார்த்து தாண்டி நான் மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த மீரா வந்து பிரியாட்ட சொல்லியிருக்காங்க. பிரியா வந்துட்டு அந்த ரூமை பார்க்கும்போது அவங்களுக்கு பூட்டி இருக்கு, நல்லா துரு பிடிச்ச பூட்டு அப்படின்றது நல்லா தெரியுது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அது மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ எல்லாரும் முன்னாடியும் பார்க்குறாங்கங்க மீரா, அந்த ரூம் அவங்களுக்கு நார்மலாக தான் தெரிஞ்சிருக்கு. ஏய், நான் பார்க்கும்போது அங்கே எதுவும் இருந்துச்சு, இப்போ பாரு எதுவுமே இல்லை அப்படின்னு மீரா பதட்டத்தோட கையை காட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. கூட இருந்த மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மீரா நீ வந்ததுமே எங்களை பயமுறுத்துறதுக்குனே வந்திருக்கியா, இவ்வளோ வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம், கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே நாங்களாம் இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்போ வந்து உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு மீராவை எல்லாருமே திட்டி முடிச்சுட்டு எங்களை எல்லாம் பயமுறுத்தாத அப்படின்னு பேசி முடிச்சுட்டு எல்லாரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. ஆனால் மீரா பிரியா கிட்ட சொல்கிறாங்க, பிரியா சத்தியமாக நான் பார்த்தேன் பிரியா, உன்னோட நான் கேஷுவலாக தானே பேசிட்டு வந்தேன், எப்படி நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மீரா கேட்குறது. அது எதுவாக கூட இருந்துட்டு போது நீ எழுந்துச்சு வா அப்படின்னு மீராவும் பிரியாவும் படியில் இறங்க முடியாமல் மெதுவாக இறங்கி அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா மீராவை அவங்களோட பெட்டில் படுக்க வச்சுட்டு நீ படுத்து தூங்கு மீரா, கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு நார்மலாகிரும் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு மீராவும் படுத்துட்டாங்களாங்க. பிரியாவும் பக்கத்து பெட்லேயே படுத்துக்கிட்டு புக்கு பார்த்துட்டு இருந்திருக்காங்க, படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நல்லா 1 மணி நேரம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குங்க மீரா அடுத்தது தூக்கத்திலேயே வீச்சுன்னு கத்திக்கிட்டே எதையோ குழம்பிக்கிட்டே அங்கே பெட்டில் இருந்து பொத்துன்னு மீரா கீழே விழுகிறாங்க. மீரா விழுந்தாலுமே அந்த பேச்சு முனகள் மட்டும் நிற்கவே இல்லையாங்க. எதையோ முனகிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அந்த ரூமே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம்னு உருண்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பிரியா பதறி அடிச்சுட்டாங்க. என்னடே ஆச்சு மீரா, கண்ணை தரடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீரா கண்ணையும் திறக்கல. பிரியா சொல்ற எதையுமே கேட்குற மாதிரியும் தெரியலங்க. பிரியா நல்லா அள்ளு விட்டு போயிட்டாங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, எங்க வாங்க அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா அப்படின்னலாம் பக்கத்து ரூம் எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா மீரா ரொம்பவே வித்தியாசமா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே இடத்த பச்சை கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கிறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவன் கண்ணை பார்த்ததுமே பயம் வந்துருச்சாங்க. இவளுக்கு என்னமோ ஆச்சு பிரியா, இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, இவ இங்கே இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திடுவா போல, இங்கேருந்து தயவு செய்து நீங்கள் வேறு ரூமுக்கு போயிருங்க அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது மீரா போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான குரலில் பேசியிருக்காங்க. இந்த குரல் அந்த ரூமே ஃபுல்லாக எக்கோ ஆகுற மாதிரி இருக்குங்க. பயங்கரமான சத்தமாக இருக்குது. இப்போ வேகமாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வார்டனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஓடி இருக்காங்க. வார்டனும் அங்கேருந்து வராங்க. அந்த வார்டன் வரத்துக்குள்ளேயுமே மறுபடியும் மீரா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க எழுப்பவே முடியலங்க. வார்டன் வந்து தண்ணி எல்லாம் தெளித்து இந்த ஏதேதோ வைத்தியமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மெதுவாக கண்ணை திறந்திருக்காங்க மீரா. கண்ணை திறந்த மீரா கிட்ட, என்ன மீரா ஆச்சு, வந்து 2-3 நாள் தான் ஆகுது, உன்னோட தொல்லை தாங்க முடியல, எத்தனை கம்ப்ளைண்ட் அதுக்குள்ள உன் மேல அப்படின்னு வார்டன் பேசுறாங்க. அப்போ மீரா என்ன சொல்றாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலைங்களே மேடம், என்ன ஏன் இப்படி திட்டுறீங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு மீரா சொல்றாங்க. மற்றவங்க எல்லாருமே எங்களை பயமுறுத்திட்டே இருக்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன, உருண்டுட்டே இருக்க, எதேதோ பேசுற, என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டி முடிச்சுட்டு அவங்க அங்கே ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ மீராவுக்கும் பிரியாவுக்கும் ஒன்றுமே புரியல. மீரா கிட்ட வந்து பிரியா சொல்கிறாங்க இப்படி தான் நடந்துச்சுன்னு. ஆனால் மீரா வந்து நான் அப்படி பண்ணலை பிரியா, நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை, நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன், எப்படி நான் கீழே வந்தேன்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா நான் சொல்கிறத நம்பு பிரியா, எப்படி நான் கீழே வந்தேன்னு எனக்கே தெரியல பிரியா, தயவுசெய்து நான் சொல்கிறத நம்பு அப்படின்னு மீரா கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பிரியாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, ஒருவேளை இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா சனி ஞாயிறு 2 நாளும் அவங்க வீட்டில் போயிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரியா ஒரு கால்குலேஷன் இருந்திருக்காங்க. சரியா வியாழக்கிழமை நைட்டு அவங்க படுத்து தூங்குறாங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நாள் மாதிரி மீராவுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எப்படின்னா யாரோ வெளியே இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது. கதவை தரங்க நானும் உள்ளே வரேன், கதவை தரங்க நானும் வரேன், என்னை வெளியே விட்டுட்டு நீங்கள் கதை சாத்திட்டீங்க அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த சத்தத்தை நம்மளை ஆல்ரெடி வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு பிரியாவோட சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பிரியாவை எழுப்பியிருக்காங்க. பிரியாவுக்கும் அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. கதவை தட்டலைங்க, ஆனால் வெளியே இருந்து வெளியே வாங்க நானும் உள்ளே வரேன், கதவை தரங்கன்னு
ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்கலாம், வெளியே கண்டிப்பாக தெரியும் அந்த டோர் இது. அப்போது அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பெட்டில் ஏறி ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. லேசாக தாங்க பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க பார்த்த அடுத்த செகண்டே கரெக்டாக ஜன்னலை பார்த்துட்டாங்க. அப்போ பார்க்கும்போது அதோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நல்ல வெள்ளேர்ந்து கோழி முட்டையாட்டம் இருந்துச்சாங்க. பெரிய கண்ணாங்க. தலை மட்டும் அவ்வளோ பெருசு இருந்துச்சாங்க. ஒரு 3 பலூன் சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய முகமும் இவ்வளோ பெரிய கண்ணும் இவங்க பார்த்ததே கிடையாது. அதுவும் அந்த நடு ராத்திரியில் இருட்டு நேரத்தில் கூட அந்த கண்ணை பளிச்சு நின்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த முகம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. அள்ளு விட்டு போன 2 பேரும் உள்ள இருக்கிற 2 பேரையுமே எழுப்புறாங்க. எந்திரிங்க, நாங்கள் சொல்கிறத நம்மள எந்திரிச்சு வாங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் எழுப்பி அந்த ஜன்னல் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏய், என்ன எங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்குறீங்களா? உங்களுக்கு இதே வேலையாக போச்சா? உங்களை ஃபஸ்ட்டு ரூமை மாற்றி விட சொன்னோம், என்னை ரொம்ப நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் பேசினதுக்கப்புறமா மீராவும் பிரியாவும் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் எப்படியாவது உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அதே போல் அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, சத்தியமாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. இவங்க இப்படி 4 பேரும் சண்டை போட்டு மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மேல் ஃப்ளோர் தானே, அந்த ஃப்ளோரில் பயங்கரமாக கொலுசு போட்டுவிட்டு திடுன்னு ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி ஓடுதுங்க. கூடவே ஒரு கதவோட சத்தம் மட்டும் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி டமார்னு கேட்டுட்டே இருக்கு. இப்போ 4 பேரும் கொலை நடுங்கி போய் பார்க்குறாங்க. ஏய், இது ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, இதைத்தான் நாங்கள் அப்போலேருந்து சொல்கிறோம் அப்படின்னு மீராவும் பிரியாவும் சொல்லிட்டு மெதுவாக சத்தமே இல்லைங்க அந்த மாடிக்கு போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவங்க 4 பேர்த்துக்கும் வெளியே போகிறதுக்கு மனசே இல்லை. இவங்களோட ரூமுக்கு வெளியே நின்று பார்க்குறாங்க. மேலே மெத்தையில் லைட்டாக மட்டும் ஒரு வெளிச்சம் அப்படியே மின்னி எரிஞ்சிட்டு முடியும். அது ஒரு டைமும் மின்னி எரியும் போது அந்த இடத்துல கீழே பார்க்கும்போது ஒரு ஷேடோ தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. அந்த அந்த மாடியோட அந்த ஷேடோ கீழே தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. அந்த வழியாக பார்க்குறாங்க. ஏதோ ஒரு உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்கு, ஓடுற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த கொலுசு போட்டுட்டு ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ போய் நீங்கள் மேலே பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரியான உருவம் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு 4 பேருமா சேர்ந்து மேலே போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. ஆனால் இவங்க கீழேருந்து பார்க்கும்போது அந்த உருவம் தெரிஞ்சது. இவங்க 4 பேருமே பார்த்துருக்காங்க. அடுத்தது இவங்க 4 பேருமே வேகமாக ஓடி வந்து அவங்கள்ட்ட பெட்ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிட்டாங்க. அதாவது அவங்க ரூமில் கதவை சாத்திக்கிட்டு அவங்க பெட்டில் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்புறீங்களா? நாங்கள் சொல்கிறது உண்மை தான் நம்புறீங்களா? அன்னைக்கு நான் மெத்தையில் பார்த்த அதே உருவம் தான் இப்போ இங்கே ஜன்னல் வெளியவும் இருந்துச்சு. இந்த உருவம் தான் இப்போ மேலே நடந்துட்டு இருந்த ஷேடோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கும் ரொம்ப பயமாக இருந்த காரணத்தினால எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், 2 நாள் கழிச்சு தான் நம்ம வரப்போகிறோம், அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி 4 பேருமே பேசி வச்சுருந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை விடிஞ்சாச்சு. அவசரமாக எல்லாருமே குளிச்சுட்டு வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. போனவங்க ரிட்டர்ன் ரூமுக்கு வரவே இல்லையாங்க. அப்படியே அவங்களோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்து மீராவும் பிரியாவும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக இங்கே வராங்க. வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அவங்களோட ஊருக்கும் போயிட்டாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. அவங்க வீட்டில் எதுவுமே சொல்லலை. சரி நாளைக்கு காலையில் சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அன்னைக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் மீரா தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரியான ஒரு உருவம் கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. மீரா, சீக்கிரமா வா, நீ இல்லாமல் அங்கே நான் தனியாக இருக்கேன், சீக்கிரமாக அங்கே ரூமுக்கு வா மீரா, வீட்டுக்கு வராத, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. இந்த குரலை கேட்டுட்டு மீராவும் தானாகவே எழுந்து அவங்க எப்படி நடந்தாங்கன்னே தெரியலையாங்க, தானாகவே நடந்து மெயின் டோர் கதவை திறந்துட்டு போகிறாங்க. மெயின் டோர் கதவை திறக்கும் போது அந்த தாள் திறக்கிறதும் அந்த கதவு திறக்கிற மாதிரியான ஒரு சத்தமும் இவங்களோட அம்மாவுக்கு நல்லா கேட்டிருக்கு. அப்போ மீராவோட அம்மா எழுந்து பார்த்துருக்காங்க. மீரா ஏதோ பாத்ரூம் போவா போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போன மீரா நேராக ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்போதான் அவங்க அம்மா நல்லா பாக்குறாங்க. இவ எங்க நடந்து போறா, இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமா பின்னாடியே போறாங்க. போக போகவே மீரான்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம நேரா இவங்களோட ஊர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு வேகமா இவங்களோட அப்பாவுக்கும் சத்தம் போட்டுட்டு இவங்களோட அம்மா வந்தாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் பின்னாடியே வராங்க. மீரா எவ்வளவு கூப்பிட்டாலும் நிற்கவே இல்லை. வேகமா ஓடி போய் மீராவை தடுத்து நிறுத்தினாலும் நிற்கவே மாட்டேன்ட்டாங்களாங்க. அடுத்தது அவங்களோட அப்பா வேகமா கன்னத்தை காட்டி ஒரு அற விட்டுருக்காங்க. அற விட்டதும் அதே இடத்துல மீரா மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயோ, பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு அவங்களோட அம்மா திட்டிக்கிட்டே மீராவை அவங்களோட அப்பா கைத்தாங்களா தூக்கிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து போட்டதுக்கு அப்புறமா, ஏய் இவ தானா நடந்து போறாள் தெரியலையா, நான் அடிச்சதுமே மயக்கம் போட்டுட்டா, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, திருநீர் எடுத்து வந்து வைக்கி அப்படின்னு அவங்களோட அம்மாவை மிரட்டியிருக்காரு. அப்புறம் அவங்களோட அம்மாவும் வந்து திருநீர்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மீராவை எழுப்புறாங்க. மீரா, எங்க மீரா போற, என்ன மீரா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்களோட அம்மா கேக்குறாங்க. அம்மா, எனக்கு ஏதோ குரல் கேக்குதுமா, அந்த குரல் கேட்கும் போதெல்லாம் என்ன அறியாமலே நான் ஏதோ பண்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அங்க அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடி சொல்ற, இது எப்பயில இருந்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் ஹாஸ்டல் போனதுல இருந்து அப்படிதாம்மா இருக்கு அப்படின்னு ஹாஸ்டல்ல நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா சொல்றாங்கங்க, நான் சொன்னதை பாத்தியா, அவ தானா நடந்து போறா, அவளை அடிக்காம விட்டுருங்க அப்படின்னா அவன் நம்மளை தடுத்துட்டு வேற எங்கனாலும் போயிருப்பா, நம்ம மீறி ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்போம் அப்படின்னு அவங்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, மீரா நீ படுத்து தூங்குமா, எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம், உனக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை அன்னைக்கு படுக்க வச்சுட்டு 2 பேருமே முழிச்சுட்டே இருக்காங்க. முடிச்சுக்கிட்டே மீரா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கினதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பேயோட்டவங்க போய் பார்க்கலாம், அங்கே போய் பார்த்தாதான் இவளுக்கு என்ன நடந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இவங்களோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. யாருங்க போய் பார்க்கறது, என்னங்க பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம், இப்போ நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படியே படுத்துட்டாங்க. படுத்து ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. காலையில் 6 மணி முடிஞ்சாச்சு. மீரா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட அம்மா அவசரமாக இறந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு இவங்களும் குளிச்சுட்டு சாமி ரூமில் இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றாங்க. நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அப்படி சாம்பிராணியெல்லாம் போட்டு சாமி பாட்டை போட்டுட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே மீரா தானாகவே எழுந்து உட்காந்துட்டு பல்ல நரன்னு கடிச்சிருக்கிறாங்க. ஏய், அந்த பாட்டை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு அதற மாதிரி, அந்த வீடை அதற மாதிரி கத்திருக்காங்க. இப்போ இந்த சத்தத்தை கேட்டதுமா அவங்களோட அம்மா நடுங்கியே போயிட்டாங்க. ஐயோ, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு. ஏன் மீரா, பாட்டு தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, இந்த பாட்டெல்லாம் போட்டு தானே நீ சாமி கும்பிடுன்னு சொல்லுவேன், என்ன மீரா நீ எப்படி சொல்ற, நிறுத்த சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நீ நிறுத்து, எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் அவங்களோட அம்மாவை எதிர்த்து பேசியிருக்காங்க. ஐயோ, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவர் வேற எங்க போனாரோ தெரியலையே அப்படின்னு மீராவோட அப்பா எங்க போனாருன்னு தெரியலைன்னா அவங்களோட அம்மா குழம்பிக்கிட்டு பாட்டை போய் நிறுத்தினதும் அந்த சாம்பிராணி புகையெல்லாம் வீடே பரவிட்டு இருக்குங்க. அப்போ பரவும் போதெல்லாம் மீரா என்ன பண்றாங்கன்னா, ஐயோ எனக்கு எரியுதே, கை காலெல்லாம் எரியுதே, அங்கங்க எரியுதே, நீ சாம்பிராணி புகையை எடு, வெளியே கொண்டு போ அப்படின்னு கத்துறாங்க. நான் வெளியே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு அவங்களோட அம்மா சொன்னதும், மீரா நீ அமைதியா படுக்கிறியா, இப்ப என்னங்கிற அப்படின்னு சத்தம் போட்டதும் மீரா துள்ளி குதிச்சுட்டு அந்த பெட்ரூம்ல இருந்து வேகமா ரோட்டு பக்கம் ஓடுற மாதிரி ஓடி வந்திருக்காங்க. டக்குன்னு அவங்களோட அப்பா வந்துட்டாரு. வந்தவர் வெளியே இருந்து கதவை சாத்திட்டாரு. மீராவை வெளியே விடலை. அடுத்து கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. மீராவும் கத்துறாங்க. அந்த ரூமே ஃபுல்லா ஓடுறாங்க, உடியாறாங்க, கீழே படுத்துட்டு உருள்றாங்க, துடிக்கிறாங்க. ஐயோ, பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சிங்க, நீங்க கதவை தராங்க, நம்ம ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 நிமிஷம் இருன்னு அவங்களோட அப்பா கதவை லாக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பேயோட்டுற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்ததும் அந்த கதவை விட்டு வெளியே ஓடணும்னு தான் பாக்குறாங்களே தவிர உள்ள உட்காரவே இல்லையாங்க. கதவையும் முன்ன மாதிரியே உள்ள லாக் போட்டுட்டு மீரா, அவங்களோட அம்மா, அதுக்கப்புறமா அந்த பூசாரி, அந்த பேயோட்டுறவர் 4 பேருமா உள்ள உட்காந்து பூஜையை பண்றாங்க. பூஜை பண்ணி இந்த பேயோட்டுறவர் வந்து மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி அந்த மீரா உட்கார வைக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் யார் நீ என்ன அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே மீராவோட வாயாலேயே என்ன சொல்லுங்கன்னா, நான் அந்த ஹாஸ்டலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு தான். இந்த மீரா தான் ஃபஸ்ட்டு என் ரூமை வந்து பார்த்தா. என்னோட அழுகுரல் கேட்டு இவ தான் முத என் மனசு இறங்கி என்னை வந்து பார்த்தா. அதனால தான் இவ பின்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இவ உனக்கு இறக்கப்பட்டு தானே செஞ்சா,
உன்னை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே வந்தா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தானே வந்தா, இவ்வளவே நீ பிடிச்சிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணலாமா அப்படின்னு அந்த பேய் ஓட்டுறவர் எதேதோ பேசி அந்த பேயை ஓட்டி விட பார்க்குறாரு. ஆனால் மீராவோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா விலகவே மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்திருக்கு. கடைசியாக எவ்வளோ பெரிய பூஜை பண்ணி அதன் பிறகு தான் இங்கே மீராவோட உடம்புல இருக்கிற அந்த பேயை விலக்கி விட்டாங்க. விலக்கி விட்ட உடனே மீராவோட கையில் ஒரு தாயத்தை கட்டிட்டாங்க. தாயத்தை கட்டி முடிச்சா அந்த பூசாரி சும்மா இல்லை, அந்த பேயோடுறவர் சும்மா இல்லைங்க, மறுபடியும் இன்னொரு பூஜை பண்ணணும். அது இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் பண்ணணும். அந்த 1 வாரமும் இந்த பொண்ணை வெளியே விடாமல் வச்சுட்டுருங்க, மறுபடியும் நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க அப்படின்னு அந்த 1 வாரமும் மீராவை வெளியவே விடலையாங்க, வாசப்படியில் கூட உட்காரத்துக்கு விடலையாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் அந்த பேயோடுறவர் வராரு. வந்துட்டு இந்த தாயத்தை அவுத்துட்டு இன்னொரு தாயத்தை கட்டி விட்டுட்டு திருநீர் கொடுத்துட்டு எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அதன் பிறகு தான் மீராவுக்கு அந்த கை கால் வலி, அந்த கூப்பிட்டா பின்னாடி நடக்கிற மாதிரியான அந்த நினைவுகள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ பிரியாவும் மீரா காலேஜ் போகலையே அப்படின்றதுனால பிரியாவும் காலேஜ் போகாமலே இருந்திருக்காங்க. போனதுமே இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால மீராவை வேற ஒரு ஹாஸ்டலில் வேற ஒரு காலேஜில் சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஹாஸ்டலே வேண்டாம், நம்ம பக்கத்துலேயே ஏதாவது காலேஜ் சேர்த்து இவளை வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மீராவே அந்த ஹாஸ்டலில் படிக்கலையே, அப்போ பிரியாவுக்கும் அதே மாதிரி பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவையும் வேற ஒரு காலேஜில் மாற்றிட்டாங்களாம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரே ஊரில் தான் இருக்காங்க, ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததோடு சரிங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்க எதுவுமே சொல்லாமலே இவங்களோட அப்பா அம்மா தான் போய் அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசி வாங்கிட்டு அந்த ஹாஸ்டல் பக்கமே போகாமல் வெளியவே கேட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்களாம். அதன் பிறகு இந்த பிரியாவும் மீராவும் சேர்ந்துட்டு ஒரே காலேஜில் தான் சேர்ந்துருக்காங்க. டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காலேஜில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த காலேஜில் அந்த ஃபீஸ்லாம் கொஞ்சம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திருப்பி தரவே இல்லையாங்க. போனால் போகுது, நம்ம பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்றதுனாலே 2 வீட்லேயுமே அவங்க வேற ஒரு காலேஜில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்குங்க. இங்கே மீரா மறுபடியும் வேற ஒரு காலேஜில் வேற ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. இவங்க 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. பிரியா 1 டிகிரி முடிச்சதுமே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இன்னுமே நாங்கள் கான்டாக்டில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி பிரியா அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த நிலையில் சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆர்வத்தில் தான் அங்கே போய் பார்த்தா, ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிஞ்சிச்சு அப்படின்றது என்னால் நம்பவே முடியல சிஸ்டர் அப்படின்ற மாதிரி பிரியா அப்படின்றவங்க நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிடலாம். மீராவுக்கு இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.